ஓம் சிவ ஆற்றல் பாதுகாப்பாக அமையுமாக. இந்த உடல் என்பது சக்தி உடல். இதுக்குள் சிவன் ஜீவனாக இருக்கிறார். சக்திக்குள் சிவம் அடக்கம். இந்த சிவத்துக்குள்ளே இருக்கும் சக்திக்குள்ளே இருக்கும் சிவத்தை சிவத்தோடு சேர்க்க வேண்டும். அதான் யோகா பயிற்சிகள். சக்தி உடல் உள்ள இந்த உடல் தாயார் கொடுத்தது. உயிர் தந்தையினுடைய ஜீன், அவருடைய கர்மா ஜீன் வழியாக வரும். தாயாருடைய கர்மா உடம்பு ரீதியாக வரும். நம்மளுடைய முன்ஜென்ம பல பிறவிகள் எடுத்து வருகிறோம். அந்த பதிவுகளும் இதில் வரும். மூன்றும் சேர்த்து நாம் இந்த பிறவி எடுக்கிறோம். அப்போ இந்த உடலை இயக்குவது உள்ள அணு, விந்த அணு. அந்த அணுக்கள்னா இந்த உடல் இயங்காது. ஒரு மனிதன் ஆயுட்காலம் உடலில் விந்து நாதம் இருக்கும் வரை தான். அது குறையும் பொழுது மூச்சு குறைய ஆரம்பித்து விடும். மூச்சு பயிற்சி செய்கிறோம். நாம் அந்த யோகா பயிற்சியில் முதலில் விந்தை கட்டும் பயிற்சியும் எடுத்துக்கொள்ள வேண்டும். விந்து கட்டுப்படும் போது வாசி கட்டுப்படும். விந்து கட்டுப்படவில்லை என்றால் வாசி கட்டுப்படாது. வாசியை உணர வேண்டுமென்றால் சிரஞ்சீவி காயகல்ப யோகம் பழகிக்கொள்ள வேண்டும். பழகும்போது நம்ம அதை உணர முடியும். அருமையான பயிற்சிகள். இந்த அட்டாங்க யோகம், தமிழ் யோகம் பழகிக்கொள்ளுங்கள். இந்த உடலுக்குள்ளே இருக்கும் சிவனை ஜீவனை நாம் இறைவனோடு சேர்க்க வேண்டும். இந்த உடல் சிவமும் சக்தியும் சேர்ந்த உடல். அடுத்த பாகம். வாழ்க ஜெயமுடன்.